இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஐடல் வர்ஷிப், சிலை வழிபாடு அல்லது உருவ வழிபாடு என்று சொல்லலாம். இந்த தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. நீங்களும் வேர்ஸ் பை வேர்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம அந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். முதலாவதாக நான் வாசிக்க போகிற வசனம் யாத்ராகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3-5 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் நல்லா தெளிவாக கேளுங்க. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும், பாருங்கள், இதை போலவே இருக்கிற ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். நீ உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான், பாருங்க, எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறேன். என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் யாருங்க? கர்த்தர் கட்டளையாக கொடுத்துருக்கிறார். என்னது? சிலை வழிபாடு, உருவ வழிபாடு, இதெல்லாம் கூடவே கூடாது. நீ உனக்குன்னு ஒரு இது மாதிரி இல்லை அது மாதிரின்னு சொல்லி எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு சிலையை உண்டாக்கக்கூடாது. அதை நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாது அப்படின்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். லேவியாராகமம் புஸ்தகம் 26:1 வாசிக்கிறேன் பாருங்க. கூடுதலாக, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும். இப்போ பலர் என்ன பண்ணுறாங்க? செல்ஃபாக கூட சிலையை வச்சுக்குவாங்க. இப்போது நம்ம பைபிள் வேதாகம பாடத்திலே பார்ப்போம். நேபுகாத்நேச்சார் தனக்குன்னு ஒரு சிலையை உண்டாக்கிக்கிட்டார், பாபிலோன் ராஜா. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரியான விஷயங்களும் நாட்டில் இருக்குது. அப்போது சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு. அப்போது பாருங்கள், ஆர்ட், சித்திரங்கள், ஓவியங்கள் மூலமாக ஃபோட்டோஸ், கார்விங்ஸ், இதெல்லாம் பாருங்கள், உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கி சிலையாக சில பேர் கும்பிடுறாங்க. உருவங்களை செதுக்கி மரங்களிலும் கல்லுகளிலும் கும்பிடுறவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் ஓவியங்கள், சித்திரங்கள், புகைப்படங்களாக எடுத்து வீட்டில் மாலை மாட்டி கும்பிடுறவங்களும் இருக்காங்க. இது நிறைய இருக்காங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இது ஆகாது, கூடாது, நீ செய்யக்கூடாது என்பது தான் கட்டளை. இப்போ இந்த மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ இந்த விக்கிரக வழிபாடுகளில் ஈடுபடுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் தேவ கோபம். இந்த தேவ கோபம் அது என்னவாக மாறுது? சாபமாக மாறுது நம்மளுக்கு. இதுதான் ஓகேங்களா? பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த விக்கிரக ஆராதனை, மாந்திரீகம், ஜாதகம், ஜோஷியம், மூட நம்பிக்கை, பேய்களுடன் உடன்படிக்கைகள் செய்வது, இந்த ஹுய்ஜா போர்டு வச்சு ஆவிகளோட பேச நினைக்கிறது, இறந்தவர்களை தொடர்பு கொள்வது, அந்த அமானுஷ தியானங்கள், குண்டலினி யோகா, அப்புறம் கொள்ளை, ஆபாச படங்கள், ஃபோனோகிராஃபி, அப்புறம் வேசித்தனம், விபச்சாரம், பிறரை மன்னிக்காது, இப்படின்னு போய்கிட்டே இருக்கும் பாருங்கள். இப்படி இவ்வகையான சாபங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணுதுங்க? ஓப்பன் டோர்ஸாக இருக்குது. கதவுகளை திறந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழிவகைகள். பிசாசும் அவனுடைய தந்திரமான செயல்களை செய்வதற்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி திறக்குது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஈடுபடும் போது, அதாவது அமானுஷ்யமான காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக அல்லது பாவம் செய்வதன் மூலமாக நம் வாழ்க்கையில் இவ்வகையான சாபங்கள் வருகின்றன. இது பார்த்திங்கன்னா நமக்கு நாமே வருவித்து கொள்ளுகிற சாபங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ விக்கிரக வழிபாடு நம்ம செய்யும் பொழுது தேவ கோபத்தை சம்பாதிக்கிறோம். அது சாபமாக நமக்கு வருகிறது. அதை நம்ம முதலாவதாக புரிந்துக்கணும். இது திட்டவட்டமாக செய்யக்கூடாதுன்னு ஒரு சொன்ன செயல். எரேமியா 10வது அதிகாரம் 1-5 வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். இது குறிப்பாக அந்த இஸ்ரவேல் வீட்டாரேன்னு வரும்போது என்னன்னு புரிஞ்சுக்கணும்? நமக்கு தான் கர்த்தர் பேசுகிறாரு.
கிறிஸ்துவர்கள். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நாம தான். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாக இருக்கிறது. இந்த ரீச்சுவல்ஸ், இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் வீணாக இருக்குது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாச்சையால் பணிப்படும். வெள்ளினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அதை அசையாதபடி அதை ஆணிகளினாலும் சுத்திகளினாலும் உறுதியாக்குகிறார்கள். என செய்கிற பொருள் விழுந்துடக்கூடாது என்பதற்காக. அவைகள் பனையை போல் நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். நீ தான் அதை தெய்வம்னு செய்கிற, மரத்தினாலேயோ கல்லுனாலேயோ வெங்கலத்தினாலேயோ வெள்ளியினாலேயோ எதனாலேயும் செய்கிற, அதை தெய்வம்னு நீ தான் பிரதிஷ்டை பண்ணுற. சரி, ஆனால் அதுதான் பேசாதே, அது நடக்காது, நடந்து உன் கூட வராது, உனக்கு முன்னாடியும் போவாது என்பதால் நீ செய்த தெய்வத்தை சுமந்தே ஆக வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்கிறாரு, அவைகள் தீமை செய்யக்கூடாத, முடியாது, நன்மை செய்யும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று யார் சொல்கிறாங்க? கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ புறஜாதி மக்களை விட்டுடுங்க, சத்தியத்தை அறியாத எத்தனையோ கிறிஸ்துவர்கள் பாருங்கள், இன்னும் உருவ வழிபாடு, இந்த சிறை வழிபாடு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். யாரை சொல்லுகிறேன் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ், அது ஒரு பிரிவினர், ரோமன் கேத்தலிக்ஸ், அந்த பிரிவினர் இதை செய்ய தான் செய்கிறாங்க. அது நேரடியான ஒரு சிலை வழிபாடு, நேரடியான ஒரு உருவ வழிபாடை பற்றி நான் சொல்லுறேன். அதர் கிறிஸ்டியன்ஸ் நேரடி இல்லாமல் இன்டைரக்டான சிலை வழிபாடுகளில் ஈடுபட தான் செய்கிறாங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அன்னை மரியாளை மட்டுமல்ல, யாரையுமே வார்ப்பிக்கப்பட்ட சிலையாக வரையறுக்கப்பட்ட ஒரு கட்டத்துக்குள்ளாக நம்ம கொண்டு வந்து தெய்வங்கள் என்று சொல்லி அவர்களை ஒரு வரையப்பட்ட ஓவியங்களாக கூட அல்லது புகைப்படமாக கூட நம்ம வழிபடக்கூடாது என்பது தான் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிற கட்டளை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தெரியும். எரேமியா 10வது அதிகாரம் 14லிருந்து 16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கூடுதலான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். எரேமியா 10 14லிருந்து 16. மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்கள் ஆனார்கள், தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களினாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. நம்ம ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற கூட்டம், ஆனால் நாமளே ஒரு வார்ப்பிக்கப்பட்ட சிலையை செய்து அதை சேவித்தா அதுக்குள்ளே ஆவி இல்லை, அது பேசாது, அது காண மாட்டாது, எதுவும் செய்யாது. அதை நீ தான் சுமக்க வேணும். அவைகள் மாயையும் மகா எத்தான கிரியையுமாக இருக்கிறது. அது கர்த்தருக்கு விரோதமான நேரடியான கோபத்தை தூண்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அது அழியும். ஆனால் யாக்கோப்பின் பங்காக இருக்கிறவர் பாருங்க, அவைகளைப் போல அல்ல, இந்த விக்கிரகங்களைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்ட தெய்வத்தை சேவிக்கிற ஒரு கூட்டம் நம்ம. ஆனால் நாம் போய் இப்போது ஒரு பிரிவினராக மாறி இந்த மாதிரியான ஒரு காரியத்தில் நம்ம போகக்கூடாது. ஆண்டவருக்கு எதிர்ப்பட்ட ஒரு பிரிவினராக மாறிடுறோம். இந்த வசனங்களெல்லாம் இப்போது ஆர்சிக்காரங்களுக்கு தெரியாதா? அந்த பிரிவினருக்கு தெரியும், அந்த சகோதர சகோதரிகளுக்கு. ஆனாலும் இது வெறும் நினைவு சின்னங்கள் தான், இதில் ஒரு தவறும் இல்லை என்பார்கள் அவர்கள். இதெல்லாம் ஒரு நினைவு சின்னம். மேலும் அவங்க நம்மளை கேட்குற கேள்விகள் வித்தியாசமாக இருக்கும். அப்போ உடன்படிக்கை பெட்டி ஏன் செய்ய சொன்னார்? அதன் மேலே எதற்கு சொரூபங்களாக கேரோபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் அவர் வார்ப்பிக்க செய்தார்? அதை ஆரோனும் மோசையும் வணங்கவில்லையா? இவங்க வேதம் வாசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரில. கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, அதுக்கான பதில் நம்ம சொன்னாலும் இதெல்லாம் ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பிற்காலத்திலே அவர் ஏன் அப்போது ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்ய வைத்து அதை வணங்க செய்தார் அப்படின்னு அது நம்ம பதில் கொடுப்போம். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள். பின்னாட்களிலே இது நெகுஸ்தான் என்ற பேரிலே இஸ்ரவேல் மக்களோடே பல ஆண்டு காலமாக இந்த விக்கிரகமாக இந்த கொம்பு தொடர்ந்துக்கிட்டே வருது, இந்த வெண்கல சர்ப்பம்னு தெரிஞ்சு எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாரு? அதை உடைத்து போட்டுடுறார்.
நெகுஸ்தான் என்ற தலைப்பின் கீழாக ஒரு காணொளி போட்டிருக்கிறேன். நீங்கள் நேரம் இருந்தால் அதை போய் பாருங்கள். அதில் ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ பாருங்கள், இதை மாதிரியாக நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணாலும் உங்களுக்கு பதில் தெரியாது, ஒத்துக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம போல் ஒரு சாதாரண பெண் தான் அந்த மரியாள் என்று மரியாளை ரொம்ப அசால்ட்டாக எண்ணி ஏளனமாக பேசுவது, பிசாசு என்று மரியாளை கூறுவது, இதெல்லாம் முற்றிலுமாக தவறு. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கோபம் வருகிறதோ இல்லையோ, நிச்சயமாக ஆண்டவருக்கு கோபம் வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஏனெனில் ஆண்டவர் மனிதராய் பிறப்பதற்கு தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கற்புள்ள தூய்மையான பாத்திரம்தான் இந்த மரியாள். அதனால்தான் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தேவதூதன் கூட சொல்கிறான். அப்போ அன்னை மரியாளை நம்ம ஹானர் பண்ணணும். அட் த சேம் டைம் அவங்கள வழிபடுவது ரொம்ப ரொம்ப தவறு. ஆனால் அன்னை மரியாள் தவறானவர் அல்ல. அவர்களை நாம் வழிபடுவது தான் தவறே தவிர அன்னை மரியாள் தப்பானவங்க இல்லை. அன்னை மரியாள் மேலே எந்த குற்றமும் இல்லை. இப்போ பாருங்கள், வேதாகமத்தில் எங்கேயாவது அன்னை மரியாள் தன்னை இயேசுவின் தாய், நான் தான், என்னை இயேசுவை நீங்கள் எப்படி வணங்குவது போல் நீங்களும் என்னை வணங்கும், ஏன்னா நானும் ஒரு தெய்வ பிறவி அப்படின்னு எங்கேயாவது சொன்னது உண்டா? தன்னையும் வணங்கி ஆராதிக்க வேண்டும், இல்லைனா பூசை செய்ய வேண்டும், மணியை உருட்டி மந்திரம் சொல்ல வேண்டும், தேர் இழுக்கப்பட வேண்டும், கொடியேற்றப்பட வேண்டும், மொட்டை அடிக்கப்பட வேண்டும், என் ஆலயத்தில் உள்ள முழங்கால் அப்படியே மண்டி போட்டு தான் நடந்தோன்னு மரியாள் எங்கேயாவது சொன்னது உண்டா? இல்லவே இல்லை. மரியாள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தூய்மையான அற்புதமான பாத்திரம். அதில் எந்த வரையும் மரியாள் தவறானவர்கள் அல்ல. மரியாள் போற்றப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த 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 கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அருமையான ஒரு சோல் இல்லைங்களா? ஆனால் அவங்கள வழிபடணுமா? வழிபடக்கூடாது. எந்த வேலையிலையும் உருவமாக, சொரூபமாக, வரைபடமாக, நினைவு சின்னமாக, எந்த ரூபத்திலையுமே வழிபடுவது தவறு. தேர் இழுப்பது, சிலை வைத்து தேர் இழுப்பது, இதெல்லாம் எங்கேயுமே வேதாகமத்தில் இல்லை. கூடாது என்ற கர்த்தர் சொன்னதை இவங்க கூடுமானவற்றை சரி என்று சொல்லுகிறார்கள். அது தவறு. சத்தியத்தின் வழியிலிருந்து கிறிஸ்துவர்களை இந்த விக்கிரக வழிபாடு என்னும் மூட வழியில் செல்ல சாத்தான் தந்திரமாக ஏற்படுத்தின காரியம்தான் இது. ஆகையால் மரியாளையும் மற்ற புனிதர்களையும் மட்டுப்படுத்தி பேசுவது அடிமுட்டாள்தனம். என்னை பொறுத்தவரை, நான் ஒரு பெண்டகாஸ்டல் கிறிஸ்டியன். ஆனால் நான் சொல்லுவேன், மற்ற எல்லா செயின்ஸையும், மற்ற இந்த மரியாள் இவங்களெல்லாம் மட்டுப்படுத்தி பேசுறது தவறு. அவங்க ஒன்றும் என்னை சிலையாக வச்சு கும்பிடு, எனக்கு ஆலயம் கட்டு, என் பேரில் போய் நீ அவரிடத்துல ரெக்கமெண்ட் பண்ணுன்னு இவங்களாம் ஏற்படுத்தின அது ஒரு மாயை. அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு அவங்கவுங்க போனாங்க கரெக்டாக. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, இந்த சிலை வழிபாடு, விக்கிரக வழிபாடு செய்வது குற்றம் அல்ல. இது ஒன்றும் ஒரு க்ரைம் கிடையாது. ஆனால் ஒன்றை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் அருவருக்கிற ஒரு பாவ காரியம் இது. அவ்வளோதான். இப்போது அடுத்து பாருங்கள், இந்த சிலை வழிபாடு, உருவ வழிபாடு மக்களை உணர்ச்சியற்றவர்களாக ஆக்குகிறது. இதை நம்ம புரிந்துக்காமல் இருக்கிறோம். நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? போய் கும்பிட்டுறோம், நின்று கும்பிட்றோம், வர்ணிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மணியை உருட்டுறோம், என்னென்னமோ அதுக்காக நீ வாழ்க, அவங்க வாழ்க, அது வாழ்க, இது வாழ்கன்னு சொல்லி நம்ம என்ன உருட்டுறோம். 12 வாட்டி சொல்கிறது, 20 வாட்டி சொல்கிறது, 200 வாட்டி சொல்கிறது, 300 வாட்டி துதி துதி. என்ன இது? சொல்லவே படலை. சங்கீதம் 115 4-8 வாசிக்கிறேன் பாருங்க. அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொல்லும் மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது. ஒரு மனுஷன் தானே உருவாக்குறான், கைவேலையுமா இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமும் இடாது, உங்கள்கிட்ட பேசவும் முடியாது,
அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். அதை தான் நான் சொன்னேன். விக்கிரக வழிபாடு, இந்த சிலை வழிபாடு செய்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்களாக ஆயிடுறாங்க? பின்னாட்களில் உணர்ச்சியற்றவர்களாக ஆகிடுறாங்க. தங்களிடத்தில் இருக்கிற அன்பு அவங்களால பரிமாறிக்க முடியாது. ஒரு சிலையை வழிபட்டு ஒரு கல்லை வழிபடுகிறது இருதயம் கல்லாகவே மாறிடுது. பாருங்க, கல்லை வழிபடும் போது எப்படி அது கல்லாகவே மாறிடு. அதுதான் இங்கே போட்டிருக்குது, அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். அதெல்லாம் எப்படி இருக்கும்ன்றது வசனத்தில் படித்தது மாதிரியே கேட்க முடியாது, பார்க்க முடியாது. பக்கத்தில் என்ன நடந்தாலும் ஒரு இது கிடையாது. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்ற ஒரு செல்ஃபிஷ் நேச்சர் வந்துடும். ஏன்னா அவர்களுக்கு உணர்ச்சியே இல்லை. ஆனால் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17-18 வாசிக்கிறேன் பாருங்க. ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கிறிஸ்துவன், born again கிறிஸ்துவன், மறுபிறப்பு அடைந்த ஒரு கிறிஸ்துவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலுக்கா அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ கர்த்தர் எங்கேயோ அங்கே ஆவியானவர் அந்த விடுதலை உண்டுன்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி தரிசிக்கிறோம்? அவரை கண்ணாடியில் பாருங்கள், முகமாக திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையில் கண்ணாடியில் காண்கிறது போல. அப்படின்னா அப்போ நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணும்படியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கை அப்படி பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்போ உணர்ச்சி அற்றவர்களாக அல்ல, அவைகளைப் போல நாம் எப்படி இருக்கிறோம்? உணர்வுள்ளவர்களாக. ஒரு பாருங்கள், ஒரு துக்கப்படுத்திட்டோம் ஆவியானவர்னா கூட நம்மளுக்கு அந்த உணர்வு இருக்கும். ஒருத்தரை கடிந்து நம்ம பேசிட்டோன்னா கூட, என்னடா நம்ம இப்படி அவங்கள கடிந்து பேசிட்டோமேன்ற ஒரு நம்மளுக்குள்ள ஒரு துக்கம் இருக்கும். நம்ம அவங்கக்கிட்ட போய் திருப்பி மனம் திரும்பி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ அவர் இரக்கமாக இருக்கிறது போல் நம்ம இரக்கமாக இருக்கிறோம். அவர் அன்பாக இருக்கிறது போல் நம்ம அன்பாக இருக்கிறோம். அப்போ அவர் நீடிய பொறுமையாக சாந்தம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறத தான் நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல் ஒவ்வொரு நாளும் நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் மற்றவர்களைப் போல என்ன விக்கிரக ஆராதனை அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பொருளாசையே ஒரு விக்கிரக ஆராதனை தாங்க. நீங்கள் நேரடியான ஒரு சிலை வழிபாடு செய்யலைனாலும் வேதம் சொல்லுகிறது பொருளாசையே ஒரு விக்கிரக ஆராதனை தான் என்று சொல்லி. இன்றைக்கி பல பெண்டகாஸ்டல் மிஷன்ஸ், பல பாஸ்டர்மார்கள் எத்தனையோ இடங்களில் பாருங்கள், பணத்தின் மீது குறியாக இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. பொருளாசை அதுவே ஒரு விக்கிரக ஆராதனை. நீங்கள் விக்கிரகத்தை சிலையாக வைத்து கும்பிடலாலும் இப்படி ஒரு பொருளாசை கொண்டவர்களாக இருக்கிறீர்களே. இதையும் கர்த்தர் என்னன்னு சொல்கிறார் வேதத்தில்? விக்கிரக ஆராதனை தான் சொல்லுது. தசம பாகம் குறித்து பேசுவதும் அல்லது காணிக்கை குறித்து பேசுவதும், இந்த காணிக்கை ஸ்பெஷல் காணிக்கை, அந்த காணிக்கை இந்த காணிக்கையின் மீதே குறியாக இருக்கிற எத்தனை பாஸ்டர்கள் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அதே பெண்டகாஸ்டல் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க பலர் காணிக்கை பெட்டி கூட வைக்கிறது கிடையாது. காணிக்கை பெட்டி பற்றி பேச மாட்டாங்க. காணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பாவம், கொடுக்கலன்னா சாபம் வரும், அப்படி வரும், இப்படி கடிந்து பேசுகிறது. அந்த வகையான நல்ல பாஸ்டர்களும் இருக்கிறார்கள், இந்த வகையான பாஸ்டர்களும் இருக்கிறார்கள் தான். அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை. கொலோசியர் 3:5 பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்வீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிறவங்க அவைகளை அழித்து போடுங்க. அப்போ விக்கிரக ஆராதனையான பொருளாசை, அப்போ அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை தான். பொருளாசை என்பது சிலர் பாருங்க, பணத்துக்காக மட்டுமே பணத்தை பிரதானமாக கருதி அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். பணம் சம்பாதிக்கணும்னே இருக்கும். நான் கிறிஸ்துவர்களை பற்றி தாங்க பேசுகிறேன், மற்றவங்கள பற்றி பேசலை. ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வேலை இல்லாத போது பாருங்களேன், வேலை வேண்டி அவர்கிட்ட ஜெபிப்பாங்க, ஆண்டவரே வேலை கொடுங்க, இதை பண்ணுங்க, ஒழுங்காக ஆராதனையில் கலந்துக்குவாங்க, ஜெபத்தில் கலந்துக்குவாங்க, எல்லா ஃபாஸ்டிங் போடுவாங்க. ஆனால் அதே ஆண்டவர் இறக்கப்பட்டு வேலை கொடுத்ததுக்கப்புறம்
வேலை வேலை வேலைன்னு வேலை பிஸிலேயே போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட அடுத்து அவங்கள சர்ச்சு பக்கம் நம்ம பார்க்க முடியாது. வேலையை விக்கிரகமாக பற்றி கொண்டு அதற்கு ஆராதனை செய்ய புறப்பட்டுடுவாங்க. பணத்துக்கு விக்கிரகமாக பிடிச்சிக்குவாங்க. சொத்து சுகங்களை விக்கிரகமாக பிடிச்சிக்கிட்டு அதையே போற்றி புகழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். சிலர் பாருங்கள், சில உறவுகளை விக்கிரகமாக வச்சுருப்பாங்க. மனைவியை அப்படியே விக்கிரகமாக வைத்திருப்பான் ஒரு கணவன். அவள் சொல்லே மந்திரம் என்பது போல இருப்பான். சரிம்மா 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 சரிம்மான்னு மகுந்து போயிருப்பான். ஒரு 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 கணவனை ஒரு மனைவி அப்படி விக்கிரகமாக வைப்பான். நீ போகக்கூடாது சர்ச்சுக்கு, என் கூட வாழணும்னா நீ போகக்கூடாது, நீ இப்படி போகணும், நீ அப்படி தான் செய்யணும், அதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும். அந்த கணவனை விக்கிரகமாக பார்த்துட்டு ஆண்டவரை கழட்டி விடக்கூடிய சகோதரிகள்லாம் கூட இருக்கிறாங்க. விக்கிரகமாக பார்க்கறது. அவருக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன். அவர் முதலாவதாக நீங்கள் யாருக்கு இடம் கொடுக்கணும்? கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கணும். கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, ஸ்தானத்தை நீங்கள் ஒரு இடத்திற்கு கொடுத்துட்டீங்கனாலே அது விக்கிரக ஆராதனை தான். அதுக்கு அடுத்தபடியாக தான் நீங்கள் வைக்கணுமே தவிர அந்த ஸ்தானத்திலோ அதற்கு மேலாக நீங்கள் வச்சிட்டிங்கனாலே அது ஆபத்து. அது விக்கிரக ஆராதனையை தான் சேரும். சிலர் பாருங்கள், நடிகர் நடிகைகள் மேலே அவ்வளோ இதுவாக இருப்பாங்க. ரசிகர் மன்றம் வைத்து அதுக்கு இருப்பாங்க. அந்த நடிகரை பற்றி யாரும் சொல்லிவிடக்கூடாது. ஃபேஸ்புக்கு அங்கே இங்கே அவங்க கூட போய் டிபேட்டில் உட்காந்துக்குவாங்க. அவங்களுக்காக பரிந்து பேசுவாங்க. அந்த நடிகரோட படம் ஓடலைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா விக்கிரகமாக எடுத்துக்கொள்கிறாங்க. அவங்களுக்கு போய் பாலாபிஷேகம், அவங்களுக்காக என்னென்னமோலாம் செய்வாங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த ஒரு சிலர் அரசியல்வாதிகளை, தலைவர்களை தங்கள் புகைப்படங்களாக அந்த பாக்கெட்லேயே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தான் அவங்கள யாரையும் எதனா சொல்லிட்டாயே தான் அந்த கட்சியை இந்த வாட்டி ஆட்சிக்கு வரலைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா விக்கிரகமாக பார்க்குறாங்க. அந்த தலைவருக்கு கேஸு அவருக்கு எதிராக தீர்ப்பாயிடுச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சமுதாயத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் கொளுத்தி விடுவாங்க, கடையை அடைப்பாங்க. ஏன்? விக்கிரகமாக பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் எதில் சேருது? விக்கிரக ஆராதனையில் தான் சேருது. தனக்கு பிடித்தமானவங்களை பாருங்கள், நண்பர்களாக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், அவங்கள பச்சை குத்திக்குவாங்க உடலில். விக்கிரகமாக பார்க்குறாங்க. அப்போ நேரடியாக நீங்கள் சிலை வழிபாடு செய்யலைனாலும் இதெல்லாமும் என்ன? விக்கிரக வழிபாடு தான். இதனால் பாருங்கள், சிலர் தங்களையே ஒரு படி மேலே போய் விக்கிரகமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தான் அழகாக இருக்கிறேனா, தான் கலராக இருக்கிறேனா, எனக்கு இப்படி வந்துடுச்சே, எனக்கு அப்படி வந்துடுச்சே, நான் இப்படி இருக்கக்கூடாது, இன்னும் அழகுப்படுத்தணும், இன்னும் நான் வயசான மாதிரி தெரியக்கூடாது, அழகுப்படுத்தணும், டை அடிச்சுக்கணும், அது பண்ணிக்கணும், மேக்கப் பண்ணிக்கணும், உடனே எல்லாத்தையும் பண்ணிக்கணும். சிலர் பார்த்திங்கன்னா தன்னுடைய படிப்பு, தன்னுடைய வேலை, அந்த செய்கிற வியாபாரம், இதன் மூலமாக வரக்கூடிய வீண் பெருமை, மேட்டிமை, இதையே பெரிய விக்கிரகமாக வைத்திருப்பாங்க. இதெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். இந்த வகையான நவீன விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுபட வேண்டும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் எச்சரிக்கிறது. நான் வாசி காட்டுறேன். கலாத்தியர் 5:19-21. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பிள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, சொத்துக்காக, பொருளாசை, அந்த சொத்துக்காக சூனியம் வைக்கிறாங்க. அவன் அழிஞ்சு போகணும், அதுக்கப்புறம் அதை நான் சுதந்திரித்துக்கணும், அவன் வியாபாரம் நடக்கக்கூடாது, என் வியாபாரம் தான் நடக்கணும், அவன் வீடு கட்டக்கூடாது, நான் தான் கட்டணும், இவன் அழிஞ்சு போயிடணும், அவன் அழிஞ்சு போயிடணும். இந்த பொருளாசைய விக்கிரக ஆராதனை தான். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. நான் கிறிஸ்தவர்களை தான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 10:13-14 வாசிக்கிறேன். மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அவர்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் நம்ம என்ன பண்ணுது? ஆலோசனை கொடுக்கிறது. விலகி ஓடிடு. ஏன்னா
ஒரு டெம்டேஷன், சோதனைன்னால என்னது? டெம்டேஷன். எதன் மூலியமா உனக்கு ஒரு பொருளாசையோ தன்னுடைய அழகை குறித்தோ இல்லை எதை குறித்தாவது உனக்கு ஒரு டெம்டேஷன் வருது, உனக்கு சோதனை வருதுலாம் அது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயந்தான். அதிலிருந்து தப்பித்து கொள்ளுகிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு வழியை கொடுப்பாரு. நீ அவரை பிடிச்சிக்கிட்டு முதல்ல இதை பற்றி கொண்டு இல்லாமல் இந்த விக்கிரகாரத்தை பற்றி நீ விட்டு விலகி ஓடிடு. அதான் வேதம் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 19-21 வாசிக்கிறேன் பாருங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. ஆமேன் என்று இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள், இந்த உலகம் எதுக்குள்ளாக இருக்கிறதா? பொல்லாங்கனுக்குள் இருக்கிறதா. அப்போ விக்கிரக ஆராதனை நமக்கு செய்யறது ரொம்ப ஈஸி. நேரடியாக சிலை வழிபாடும் செய்யலாம். மற்ற பை ப்ராடக்ட்ஸ் சாத்தானுடைய வேறு வேறு விஷயங்களில் டெம்டேஷனில் சிக்கி நாம் வேறு வேறு விஷயத்தின் மூலியமாக இன்டைரக்டான விக்கிரக ஆராதனையும் நம்மளால் செய்ய முடியும். இதில் வசனம் சொல்லுது பாருங்கள், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். அப்போ இந்த 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 வசனம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மறுக்காத ஒரு உண்மையை சொல்லுகிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறபடினாலே இந்த பொல்லாங்கனுக்குரிய உலகத்திலே வேறு தேவர்களும் உண்டு, உனக்கு சொர்க்கத்துக்கு போகிற வழியும் உண்டு, அப்புறம் மோட்சத்துக்கு போகிற வழிகள் உண்டு என்று சொல்லக்கூடிய பல போதனைகளும் உண்டு, தேவர்களும் உண்டு என்பது தான் இந்த வசனம் சொல்லுது. ஆனால் இவரே மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கு அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு புரிய வருது. அப்போது வேதம் மறைக்காமல் சொல்லுது, நீங்களாம் வேறு தெய்வத்தை இதுவும் தெய்வம் அதுவும் தெய்வம் நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா 999 வகையான தேவர்கள் எல்லாம் கூட இங்கெல்லாம் நீங்கள் எல்லாம் ரைஸ் பண்ணி விட்டுட்டீங்க. ஆகையினால நிறைய இருக்குது. ஆனால் இவரே மெய்யான தேவனும் மெய்யான நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். எட்டர்னல் லைஃபுக்கு போகணுன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்கணும்னா இவர் இயேசுவே வழி. அதுதான் நம்ம சொல்லணும். ஆகையினால் மற்றவைகளுக்கெல்லாம், இந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் விலக்கி உங்களை காத்து கொள்வீராக அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. அப்போது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்த நேரடியான எந்த சிலையும் கும்புறதில்ல, நேரடியான எந்த சிலைக்கும் வழிபாடு செய்கிறதில்ல, அபிஷேகம் பண்ணுகிறதில்ல, ஆராதனை பண்ணுகிறதில்ல நீங்கள் சொல்லலாம். ஆனால் நவீன காலத்துக்கு ஏற்பாற் போல நீங்கள் பல விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதுக்கு தான் நம்ம விலகி ஓடணும். நம் முன்னோர்களின் பாவங்களுக்கு நாம் ஒரு காலம் பொறுப்பேற்க முடியாது, அது பொறுப்பேற்கவும் இல்லை இப்போ வரைக்கும். பிகாஸ் அவங்க செய்த விக்கிரக ஆராதனைகளால் பல அமானுஷ்ய காரியங்கள் ஈடுபட்டதுனால ஒரு ஜென்ரேஷனல் கர்ஸ் நம்மளை தொற்றுக்கிட்டு வந்தாலும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் அதை எல்லாத்துலேருந்து நம்மளை விடுதலை ஆக்கிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் மனசாட்சியை இன்றைக்கி நம்ம சுமக்கிறவர்களாக இருக்கிறபடியினால் நேரடியான இந்த சிலை வழிபாடு செய்யாமல் காலத்திற்கு ஏற்றாற் போல நவீன வகையில் விக்கிரக வழிபாடு செய்கிறவர்களாய் நாம் இருந்தால் நம் பாவத்தை ஒப்புக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும், கிறிஸ்துவுக்குள் இருக்கும் அடையாளத்திலே நடக்க வேண்டும் என்பது தான் வேதம் நம்மை ஆலோசித்து அறிவுறுத்துகிறது. அல்லேலூயா. சரி, இன்றைக்கி நம்ம இந்த விக்கிரக வழிபாடுகள் குறித்து ஒரு சின்ன தியானத்தை செய்திருக்கிறோம். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி, மகிமை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வேறொரு நாட்களிலே வேறொரு தலையங்கத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு நாளில் நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கும் இந்த மனவாட்டி சபை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா. ஆமேன்.